பேங்க் லோன் தராங்க, மக்கள் வாங்குறாங்க, நீங்க என்ன மீடியேட்டரா? அதாவது பேங்க் லோன் தராங்க, அதான் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க தான் ஆஃபர் பண்றாங்க. ஒரு மெயில் அடிக்கோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ நாங்கள் லோன் ஆஃபர் பண்றோம், 5 லட்சம் தரோம், 10 லட்சம் தரோம், மக்களுக்கு காசு கட்டுறது வந்து பேங்க் தான். இப்போ எந்த ஒரு ஆளும் தனிப்பட்ட முறையாக பேங்க் வாசலுக்கு போய் தரா நடத்தினாலும் இல்லை எனக்கு லோன் கொடுக்கணும் வற்புறுத்தினாலும் பேங்க் தரப்போறது இல்லை. பேங்கை பொறுத்த வரைக்கும் சிவில் கரெக்டாக இருக்கா, சேலரி கரெக்டாக வாங்குறாங்க, சேலரி கரெக்டாக கிரெடிட் ஆகுதா, ஏஎஸ் ஸ்கோரிங் கரெக்டாக இருக்கான்னு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு தான் லோனையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ பேங்க் தான் ஆஃபர் பண்றாங்க. இப்போ there is an offer, there is an acceptance அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் கான்ட்ராக்ட்ல இருக்கு. அதே போல தான் உங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே கண்டிஷன் வந்து ஒரு சிவில் முறையாக ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் அவங்க போடுறாங்க. ஸோ அது வந்து டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டாக இப்போ வந்து சைன் பண்ணி இந்த லோனை வாங்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் மூலம் பணம் கொடுக்கலன்னா ஒரு பாகஸ், அதாவது வந்து கட்டலை ரீகன்சில் பேமெண்ட் இவ்வளோ தான் வந்து ஸ்டாண்டர்ஸே தவிர அது ஒரு குற்றம் கிடையாது. ஸோ ஒரு குற்றமாக இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிரட்டுறது, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது, அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அதே போல் அவங்க வந்து வேற சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி மிரட்டுறது. இப்படிப்பட்ட செயலில் வந்து பேங்க் ஈடுபட்டு நிறைய பணத்தை வந்து அப்படிதான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதை தவறுன்னு சொல்றோம். ஆமாம், சட்டப்படி லோன் சொல்றோம், சட்டப்படி தான் லோனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1956 கம்பெனி தான் ரெஜிஸ்டர் பண்ணியே உள்ள வராங்க, ஒரு என்பிஎஃப்சி ஒரு பேங்க். அப்படி வரும்போது அவங்க அக்ரிமெண்ட் மூலமாக தான் பணம் கொடுக்குறாங்க, கந்து வட்டி கொடுக்கலையே. ஸோ லீகலாக தான் வரணும். ஒரு பணம் வந்து கட்டணம் எப்படி கட்டணும், அது வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் மணியாக இருக்கும். சட்டப்படி சம்பாதிச்ச பணம் தான் கொடுக்க முடியும், தவறான வழியில் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்க முடியாது. சட்டப்படி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது கட்ட முடியல, அது வந்து ஒரு பேமெண்ட்டை கட்ட முடியல, இது வந்து சிவில் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஆனால் பேங்க் இது ஒரு குற்றம், நான் உங்களுக்கு கேஸ் போடுவோம், நான் உங்களுக்கு ஜெயில் தள்ளுவோம், இது பேங்க்ல இருக்க ஸ்டாஃப் தான் மிரட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற அட்வொகேட்டும் சரி நோட்டீஸ் தாரம் வர அனுப்புறது, டிமாண்ட் நோட்டீஸ், அப்புறம் ரீகால் நோட்டீஸ், எந்த பின்னாடி எந்த நோட்டீஸ் அனுப்புறதுன்னு கிடையாது. இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறது புதுசாக இந்த மாதிரி வரும்போது மக்கள் மிரளதான் செய்வாங்க. ஒரு பேங்க்ல நோட்டீஸ் வந்துருக்குனாக்கா அதில் வந்து லீகலாக பண்ணுவோம், உங்களுக்கு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுவோம், அது எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து மக்களால் சட்டப்படி எதிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், மக்களுக்கு உண்டான சட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம சேனல் மூலமாக இந்த மாதிரி வந்து வரது தப்பு. ஒரு பேங்க் வந்து மிரட்டக்கூடாது, ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ என்னென்ன சொல்லியிருக்கின்றது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ கொடுக்கணும். நாங்கள் வந்து பணத்தை வாங்கி கொடுக்குற மீடியேட்டர் கிடையாது, நீங்க பணத்தை கட்டுங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சேனல் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பணத்தை கட்டணும், அது இல்லைன்னு சொல்லலை. கட்ட முடியாத சூழ்நிலை வந்து அதை எப்படி பேங்க்கு தெரிவிக்கிறது, அதை எப்படி சட்டப்படியா பேங்க்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் கான்சல்டேஷன் ஒரு நியாயமான வழியில் வந்தால் அதை எப்படி வந்து நம்ம வந்து எதிர்த்து வந்து பேங்க் மேலே பழியோ உங்க மேல இருக்க பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணுமே அப்படியே பேங்க் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறது, இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறதே கிடையாது. அதை நம்ம மீடியேட்டர்ல சமூக விழிப்புணர்வு அவ்வளவுதான். உங்க கொஸ்டின் ஆன்சர்.